வணக்கம். நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்தே எக்கச்சக்க ஹீரோ வர்ஷிப்பிங் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கான முக்கியமான காரணம் யாரா இருக்க முடியும்னு பார்த்தா, இந்த சூப்பர் ஸ்டார் பொசிஷன்ஸ்ல இருக்கிற ஸ்டார்ஸ், அவங்கள வச்சு படம் இருக்கிற டேரக்டர், முக்கியமா மக்களாகிய நம்ம தான். ஆக்டர்ஸோட நிறைய மாஸ் சீன்ஸ், பஞ்ச் டயலாக்ஸ், தேவையில்லாத கிரிஞ்ச் காமெடிஸ், முக்கியமாக ஐட்டம் சாங்ஸ்லாம் இன்னைக்கு தமிழ் சினிமாவோட ஒரு ஃபேஸாகவே ஆயிடுச்சு. சொல்லப்போனால் இந்தியன் சினிமாவோட ஒரு ஃபேஸ்னே சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பர்பஸில் இருக்கும்போது ஓகே, ஆனால் இது நல்ல படங்களையும் நல்ல கதைகளையும் சொல்ல விடாமல் தடுக்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதுக்கு நாங்கள் சாங்ஸ், ஸ்லோ மோஷன் சீன்ஸு, அதுக்கப்புறம் காமெடி சீன்ஸ்லாம் படத்தில் இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அதெல்லாம் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் மாதிரி டேரக்டரோட விஷனை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் பிரச்சனையில் போய் முடியுது. ஏன்னா சினிமாவோட மெயின் மோட்டிவே மக்களோட இயல்பு வாழ்க்கையை காட்டுறது தான். மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுறதுல சினிமாவுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு நம்ம சொசைட்டில. அது நம்ம கிட்ட கரெக்டா கொண்டு வந்து சேர்க்கறதுல டேரக்டர்ஸ்க்கும் சரி, ஆக்டர்ஸ்க்குமே சரி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஃபேன்ஸ் ஆகிய நம்ம என் தலைவன் தியேட்டர்ல வந்து ஆடினா போதுண்டா அப்படின்னு இல்லாம என் தலைவன் நல்ல படங்களை கொடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா இந்த நிலை மாறும். தமிழ் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த ஆர்ட் ஆஸ்பெக்டையும் இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்டையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நிறைய படங்களை கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பேண்டமிக் அப்புறம் நம்மளாம் வந்து உலக சினிமாவுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டோம். அதை பற்றியான எக்ஸ்போஷர் நம்மளுக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஸோ அதனால இங்கே டேரக்டர்ஸ் வந்து எல்லாருமே இந்த ஓஜி சினிமா அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக மக்களாகிய நம்மளும் சரி, இந்த டாப் பொசிஷனில் இருக்கிற ஆக்டர்ஸுமே சரி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதுதான் சினிமா வந்து இவால்வ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல படங்களை பார்க்கறதுக்கு ஐம் வெயிட்டிங். இந்த வீடியோ இந்த உலகத்தில் இருக்க ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையோட வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ.